கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தருடைய விலையேற பெற்ற நாமத்தில் மீண்டுமாக நான் செய்திக்காக வரவேற்கிறேன். இவ்வளவு பெரிய விசுவாசம், இப்படிப்பட்ட மிகச்சிறந்த விசுவாசம், இந்த தலைப்பு தான் நம்ம 3வது வாரமாக படிக்க போகிறோம். ஃபெய்த், விசுவாசம் என்பது நம்முடைய வார்த்தைகளில் எப்பொழுதும் எதிரொலிக்கும். நாம் விசுவாசத்தை குறித்து நிறைய பேசுகிறோம். ஆனால் அந்த விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அதுக்கு நம்ம ஒரு அசஸ்மெண்ட் வச்சு பார்த்தோம்னா, கடந்த வாரம் நம்ம பேசினதை போல, we may have faith, but that doesn't mean that will fulfill the task. நமக்கு ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கை அடைவதற்கு நம்முடைய விசுவாசம் எதையாவது நிறைவேற்றுமா அல்லது அதுக்கு உதவியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. போன வாரம் நம்ம ஒரு உதாரணத்தை பார்த்தோம். 10 ரூபா வச்சுக்கிட்டு மெட்ராஸ் போயிட முடியாது. மெட்ராஸ் போகணும், சென்னைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அமௌண்ட் தேவை. அதே போல் தான் என்கிட்ட விசுவாசம் இருக்கிறது, ஆனால் ஜெயம் கொள்ளுகிற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதை நான் அப்படி வளர்த்துக்கல. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய விசுவாசத்தை நாம் வளர்க்கணும்னா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த வேதாகமம் முழுவதும் நம்முடைய விசுவாசத்தை உருவாக்குவதற்கு, வளர்ப்பதற்கு, அது சிறந்த விசுவாசமாய் மாறுவதற்கான எல்லா ஆலோசனைகளையும் உதாரணங்களையும் வைத்திருக்கிறார். நாம் அவைகளை படிக்கும் பொழுது, அவளை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படலாம். ஒருவேளை வாவ், இதுமாதிரி ஒரு விசுவாசம் அப்படின்னு கேள்விப்படலாம். பட் when it is come to our personal life, நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே அது வரும்பொழுது நம்ம அந்த விசுவாசத்தை இல்லாதவர்களாக இருக்கிறதுங்கிறது எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம். ஸோ ஆகையினால இன்றைக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம், ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். இந்த உதாரணம் விசுவாசம் என்பது என்ன, அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்ய போகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், Matthew chapter 9, 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் இருக்கிறது. சரி, நீங்கள் இதை மத்தேயு புத்தகத்தை கையில் வச்சிருக்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷத்திலும் இந்த சம்பவம் இருக்கிறது, லூக்காவிலும் இருக்கிறது. மார்க்கு 2வது அதிகாரத்தில் இருக்கிறது, லூக்கா 5வது அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த சம்பவம் என்ன? 1வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த பட்டணம் என்ன ஊர் தெரியுமா யாருக்காவது? அவர் சொந்த ஊர் என்ன ஊர்? நாசரேத். அவர் வளர்ந்த ஊர் எது? நாசரேத். அவர் பிறந்த ஊர் பெத்லகேம், அவர் வளர்ந்த ஊர் நாசரேத்து. ஆனால் இப்போது ஊர் மாற்றிட்டார். அவர் வளர்ந்த ஊர் நாசரேத், அவருடைய சொந்த ஊர்னு சொன்னால் அது நாசரேத். 30 வயசு வரைக்கும் அவர் நாசரேத்தில் இருந்தார். ஆனால் 30 வயசுக்கு அப்புறம் ஊழியத்துக்காக புதுசாக ஒரு ஊருக்கு வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகுமிலே அவர் இப்போ புதுசாக ஒரு ஊருக்கு வந்துட்டார்.
திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்கு நான் எப்படி வந்தேனோ அந்த மாதிரி என்ன பண்ணார் அவர் சொந்த ஊரை விட்டுட்டு இப்போ அவர் ஊர் வந்து இப்போ என்ன ஊர்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நான் பேரையூருக்காரன் தான் சொல்லுவேன். ஏன்னா 17 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. 17 வருஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பேரையூரை சேர்ந்தவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார்னா எந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறார்? இப்போது கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே நூற்றுக்கு அதிபதி என்ன ஊரில் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு செய்தி என்ன ஊருங்க? கப்பர்நகூம் தான். சரிங்களா? 8வது அதிகாரத்தில் நம்ம பார்த்த செய்தி எல்லாமே கப்பர்நகூமில் நடந்த விஷயம். கப்பர்நகூமுங்கிறது கலிலேயா தேசத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு பட்டணம். அங்கே நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க, அந்த கடற்கரையோரம் இருக்கிறதுனால மீன்பிடி தொழில் அதிகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் கொஞ்ச நாள் தங்கினார். அவர் தங்கி அங்கே ஊழியம் செய்தார். பேதுருவுடைய மாமியார் ஊர் எங்கே இருக்குது? அங்கே தான் அங்கே வீடு. இப்போது சீஷர்கள் ஒரு சிலருக்கு சொந்தமான ஏரியா அங்கே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கடி கப்பர்நகூமுக்கு வருகிறவராக இருந்தார். கொஞ்ச நாள் பேதுரு யோசித்தார், கப்பர்நகூமில் நம்ம செட்டில் ஆகிடலாம், இங்கேவே நம்ம பட்டா வாங்கிட்டு என்ன பண்ணிடுவோம், ஆண்டவருக்கு வந்து ஒரு வீடை ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னோடனே ஆண்டவர் சொன்னார், நான் எல்லா ஊர்களிலும் போய் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிக்கணும், அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போவார். திரும்ப எப்போ ஊழியத்தை முடிக்கிறாரோ he will return back to கப்பர்நகூமுக்கு திரும்பி வருவார். சரி, இப்போது இந்த சம்பவம் நடக்கிற சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா, இயேசுவானவர் வழக்கமாய் தங்கக்கூடிய ஒரு ஊர் கப்பர்நகூம், அடிக்கடி வந்து போகிற ஒரு இடம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே கப்பர்நகூமில் பார்த்தீங்கன்னா நிறைய யூதர்கள், அங்கிருந்த மூப்பர்கள், ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருந்தப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு வார்த்தையினால் சுகப்படுத்தினார்னு பார்த்தவங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருக்கிறது. பேதுருவுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் அங்கே அவங்களுக்கு குணப்படுத்துகிறாரு. இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக ஊழியங்களை முடித்து கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிற பொழுது அவரை சந்திக்கும்படியாய் நிறைய பேர் அவரை தேடி வராங்க. ஒரு வீட்டுக்குள்ளாக அவர் இருக்கிறார். அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. மக்கள் கூட்டம் அவரை நெருங்கி வருகிறது. 2வது வசனத்தை பாருங்கள். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஒருவேளை நம்ம மத்தேயு வாசிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும் அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடமிட போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அதாவது வாசலுக்கு முன்னும் நிற்க முடியாதபடிக்கு, அது இடம் போதாதபடிக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. மேக்சிமம் பார்த்திங்கன்னா பயங்கர நெரிச்சலோடு மக்கள் அங்கே கூடி வந்திருக்கிறாங்க. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஜனங்க நிற்க இடம் போதாதபடிக்கு மக்கள் கூட்டம் நெருங்கி இருக்கிறது. அவர் வசனத்தை போதிக்கிறார். இப்போ யாரெல்லாம் உள்ளே இருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், லூக்கா 5. இங்கே 17வது வசனத்தை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். யாரெல்லாம் உள்ள வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க? கலிலேயா யூதேயா எல்லா நாடுலேருந்து, கிராமத்தில் பட்டணத்திலேருந்து வந்தவங்க. அங்கே வந்த பரிசேயர், நியாய சாஸ்திரிகள்,
வேதபாரகர்கள், தலைவர்கள் எல்லாம் எங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க? வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. வீட்டுக்கு வாசலில் நிறைய ஜனம் நிற்கிறாங்க, வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுவானவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அவங்களுக்கு வசனத்தை போதித்தார் என்று இருக்கிறது. இப்போ நம்ம 2 வாரம் நம்ம விசுவாசத்தை பற்றி படித்தோம். ஃபஸ்ட்டு வாரம் ஒரு 100க்கு அதிபருடைய விசுவாசத்தை குறித்து நம்ம படித்தோம். 2வது வாரம் அப்படியே ஆப்போசிட்டாக சீஷருடைய அவிசுவாசத்தை குறித்து டீட்டெயிலாக படித்தோம். இப்போ இந்த 2 சம்பவத்துக்கு அப்புறம் 3வதாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் போய் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கப்பர்நகூம் வந்துட்டார். கப்பர்நகூமுக்கு வரும்பொழுது அவர் ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. நியாயசாஸ்திரிகள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், தலைவர்கள் எல்லாம் வழக்கமாக முதலிடம் முன்னாடி வந்து வீட்டுக்குள்ளே அவர் கூட உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் வசனத்தை போதிக்கிறார். தே ஆர் ஆன் அ பைபிள் ஸ்டடி. அவங்க எங்கே எதில் இருக்கிறாங்க? பைபிள் ஸ்டடியில் உட்காந்துருக்கிறாங்க எல்லாரும். உங்களை போல் என்ன போல் எங்கே உட்காந்துருக்குறோம்? ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனக்கூட்டம் மிகுதியாக இருக்கிறது, சுற்றி மக்கள். வீட்டுக்குள்ளே அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறது? லூக்காவில் நம்ம வாசிக்கலாம். 18வது வசனத்தை பாருங்கள். 5வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது சில மனுஷர் திமிரவாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்கள் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். இங்கே ஒரு 4 பேர், ஒரு திமிர்வாதக்காரன், பேரலைஸ்டு பர்சன். பேரலைஸ்டாக என்ன? கை கால்லாம் நீட்டி இருக்கு, கை கால்லாம் வந்து ஒரே விதமாக வழக்கமாக இயக்கத்துக்கு இல்லாமல் நீட்டி முடக்க முடியாமல் இருக்கிற, ஒருவேளை வாதத்தன்மையில் ரொம்ப மோசமான ஒரு நபரை கொண்டு வராங்க. அவங்க பிரயாசம் என்ன? எப்படியாவது இயேசுவானவர் முன்னாடி கொண்டாந்து அவனை வைக்கணும். இப்போ வேதம் ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிற 20வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. இப்போது நீங்கள் பைபிள் படிக்கிறப்போ கொஞ்சம் கவனமாக உற்று பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் என்ன பார்த்தார்? 4 பேர் ஒரு பேரலைஸ்டு பர்சனை சுமந்து கொண்டு வந்தாங்க. அவங்க உள்ளே கொண்டு வரதுக்கு வழி இல்லாமல் வீட்டு மேலே ஏறினாங்க, ஓட்டை பிரித்தாங்க, உள்ளே இறக்குனாங்க. இப்போ இதைத்தானே பார்த்துருக்கணும். அவர் என்ன பார்த்தாரு? விசுவாசத்தை பார்த்தாராம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு விஷயத்தை கர்த்தர் அப்படி பொட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குற. நாம் எத்தனையோ காட்சிகளை பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் கடந்து போகிறோம். நம்ம நிறைய விஷயத்தை கேட்குறோம், நிறைய விஷயத்தை பார்க்குறோம், நிறைய விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் எல்லாமே மேலோட்டமாகவே தெரியும் நமக்கு, செயலாகவே. இது பாருங்கள், மேலே இருக்கிற ஒரு செயல். திடீர்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்களுடைய செயல் மேற்புறமான செயல்களை பார்ப்போமே ஒழிய உள்ள என்ன இருக்குதுன்னு அசஸ் பண்ண மாட்டோம். ஏன் இப்படி பேசுனாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க? நம்ம மேக்சிமம் மேல் இருக்கிற விஷயங்களை வச்சே விஷயங்களை என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு நாம ஒரு கற்பனை செஞ்சிடுவோம். ஆக்சுவலாக இப்போ நாமும் இந்த காட்சியை நம்ம கண்ணால் பார்க்கலாம். இப்போது 4 நபர்கள், அவங்க சொந்தக்காரா நண்பர்களா எதுவுமே இல்லை, நமக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனே இல்லை. பேரலைஸ்டு பர்சன், இன்னும் சொல்லப்போனால் முடக்குவாதத்தில் இருக்கிறவன். அவனை தூக்கிட்டு வந்தாங்க. இடம் இல்லைன்னு சொன்னான்,
போகிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் வழக்கமாக மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? பர்திமேயன்னு ஒரு குருடங்க, ஆண்டவர் எரிகோ அப்படி போயிட்டு இருக்கும்போது தாவீதின் குமாரன்னு எனக்கு என்ன பண்ணுறான், சத்தமாக கூப்பிடுறான். சீசர்கள் என்ன பண்ணாங்க, அவனை பார்த்து ஏய் சத்தம் போடாதரா, அமைதியாக உட்கார். இன்னும் ஒரு சிலர் ஆண்டவரை தேடி வருவாங்க, பிரச்சனையை சொல்ல போவாங்க. பிரச்சனை கொஞ்சம் கூட போனவொடனே கூட இருக்குன்னு சொல்லலாம், டே ஆண்டவர் போய் தொந்தரவு பண்ணாத. எவீனுடைய மகள் இறந்தப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போதகரை என்ன பண்ண வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட போகிற இடத்துக்கு வரும்பொழுது தயக்கம் வந்துடும், சோறு வந்துடும், இவ்வளோலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பண்ணிவிடுவோம். இது நம்முடைய முதல் பார்வை. ரெண்டாவது, இப்போ ஒருத்தவங்க இங்கே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க பிரிச்சுக்கிட்டு இறங்குறான்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? என்னன்னு பார்ப்போம். உண்மையே யோசிங்க, நிதானிங்க. நம்ம இருக்கிற வீட்டை ஒருத்தன் ஓட்ட பிரிச்சனா அவன் யார்? யோசிங்க, யாருக்கு அந்த துணி வரும் ஓட்டை போய் பிரிச்சுட்டு உள்ளே இறங்குறது? நம்ம எப்படி அதை பார்ப்போம்? ஏண்டா, ஏன் ஆண்டவர் அடுத்து வெளியே வரமாட்டாரா? உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். அதுவும் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இங்கே உட்காந்துருக்கிறதுலாம் யார்? பைபிள் ஸ்டடி நடந்துருக்குதுங்க. உள்ள ஆண்டவர் வசனத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறார். நாம் எப்படி பார்ப்போம்? ஒரு வேளை இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தோம்னா நம்முடைய கண் எதையெல்லாம் பார்க்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க விசுவாசத்தை பார்த்தாராம். ஏன் அவங்ககிட்ட விசுவாசம்? என்ன விசுவாசம் அது? முதல் விஷயம், இந்த 4 பேர் ஒரு மனுஷனை தூக்கிட்டு வர்றதுங்கிறது உண்மையாகவே சொல்கிறேன். அவங்க ஏற்கனவே கப்பர்நகூமில் நிறைய செய்திகளை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்குறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவினால் சுகப்படுத்த முடியுன்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த நபரும் அவங்களும் யார்? வேதம் நமக்கு முற்றிலுமாய் அதனுடைய உறவை நமக்கு சொல்லவே இல்லை. இப்போது சொல்ல போனால் 2வது மாடிக்கு ஒரு பேரலைஸ்டு பர்சனை தூக்கிட்டு வரணுன்னா அந்த நபர்கள் யாராக இருக்கணும்? ஒருவேளை சர்வசாதாரணமாக மெலிசாக இருக்கிறவன் என்ன பண்ணிடலாம், தூக்கிட்டு வந்துடலாம். சாமுவேல் ஐயாவுடைய மனைவி இங்கே வந்து தங்கணும், நம்ம வீட்டில் தங்கணும்னு ஒரு முடிவாச்சு. பேரையூரில் வேணால் அவங்களுக்கு அடிக்கடி பாத்ரூம் போகிறதுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அவங்க இங்கே தங்க வைக்கலாம் அப்படின்னு. பாஸ்டர் வீட்டில் வந்து தங்குறது ஓகே, ஆனால் 2 மாடி ஏற முடியாது. 2 மாடி ஏற முடியல, என்ன பண்ணலாம்? ஒன்று திவாகர் வந்து தூக்கிட்டு வந்துடுவான் மேலே, இல்லை நான் தூக்கிட்டு போவேன். இது ஓகே, பிரச்சனை இல்லை. அவங்க உடம்புக்கு மெலிசாக இருக்கிறவங்கள என்ன பண்ணலாம், தூக்கிட்டு போகலாம். டபுள் குண்டு சைஸில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேரலைஸ் ஆகிடுச்சு, தூக்கிட்டு போகணும். அதுவும் கூரைக்கு தூக்கிட்டு போகணும். எப்படி தூக்கிட்டு போகணும்? அவன் படுக்கையோட அதில் ஒரு படுக்கையில் அவனை படுக்க வச்சு தூக்கிட்டு போய் அதுவும் ஓட்டை பிரித்து உள்ளே இறக்கணும். நீங்கள் யோசிங்க. இப்போ ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஃபெய்த்னா என்ன? இந்த சம்பவத்தை கொஞ்சம் உற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து பைபிள் வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் படிக்கிறாங்க நிறைய பேர், கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர். அவங்கக்கிட்டலாம் யாருக்கிட்டையும் ஆண்டவர் என்ன சொல்ல, அவங்க விசுவாசத்தை அவர் பார்த்தாருன்னு சொல்ல. அவங்களுக்கு இருந்தது பேருக்கு விசுவாசம் இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம பைபிள் தூக்கிட்டு வந்து உட்காந்துடுறோங்க. நம்ம நிறைய ஊழியத்துக்கு வருவோம், நிறைய பைபிள் வசனத்தை அப்படியே கேள்வியாக கேட்டுகிட்டு இருப்போம், ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருப்போம், நியாயசாஸ்திரிகளாக இருப்போம், பரிசேயர்களாக இருப்போம். ஆனால் உண்மையாகவே என்னுடைய விசுவாசத்தினுடைய கிரியை என்கிட்ட இருக்காது. என்னுடைய விசுவாசத்தின் கிரியை என்ன?
அது வார்த்தையில் தான் இருக்கும். சூப்பராக மைக் கொடுத்து பாருங்கள், ஏன் அப்படியே கடன்னு வசனமாக வரும். அதுக்கு பேர் விசுவாசமானு கேட்டால் விசுவாசம் கிடையாது. அதுக்கு பேர் நான் வசனம் படிக்க உட்காந்துருக்கிறேன், ஆண்டவர் முன்னாடி நிறைய நேரத்தில் நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். எப்பயும் பைபிள் படிப்பேங்க, நான் எப்பொழுதும் நான் ஜெபம் பண்ணுவேங்க, நான் நிறைய வசனம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. ஆண்டவர் நீங்கள் மனுஷங்க வேணால் சொல்லலாம், நீங்கள் எந்த நேரமும் பைபிள் வச்சுருக்கிறதுனால, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால, பைபிள் பற்றி நிறைய பேசுறதுனால உங்களை பக்திமான்னு, உங்களை விசுவாசினும் உலகம் வேணான்னு நினச்சிக்கலாம். புரியுதுங்களா? உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி பார்க்கலாம், ஏன்னா மனிதனுடைய பார்வை அவ்வளோதான். ஆனால் தேவன் பார்க்குறாரு, அங்கே உட்கார்ந்த பரிசேயர்கள், அங்கே உட்கார்ந்த நியாய சாஸ்திரிகள், அங்கே வந்த மற்ற மக்களை காட்டிலும் ஒரு 4 பேருடைய விசுவாசத்தை அவர் பார்க்குறார். அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? ஒருத்தனுடைய வீட்டு மேலே ஏறுறாங்க, இவனை தூக்கிட்டு ஏறுறாங்க, இப்போ போய் இறங்க, அங்கே உள்ள அவனை இறக்க போகிறாங்க. நீங்கள் யோசிங்க, ஒருத்தவங்களுடைய வீட்டோட ஓட்டை பிரிச்சுட்டாங்க, ரிப்பேர் ஆயிடுச்சு. அவங்க எதுக்கும் துணிஞ்சிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? அதுக்கான செலவை கூட பார்த்துக்கலாம், அதுக்கு என்ன ஆனாலும் நான் காம்பன்சேட் பண்ணிப்பேன். பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், தெசலோனிக்கே மக்களுடைய விசுவாசம் என்ன விசுவாசம் தெரியுமா? நான் உங்களுடைய விசுவாசத்தின் கிரியையை பார்த்துருக்கிறேன், அன்பின் பிரயாசத்தை நான் பார்த்துருக்கிறேன். இப்போது அந்த நபர் மீது அவங்களுக்கு இருந்த அன்புங்க, இந்த பேரலைஸ்டு பர்சன் மீது அவங்களுக்கு ஒரு அன்பு இருந்துச்சு. இந்த அன்பு அவனுக்காக என்ன பிரயாசத்தை வேணால் எடுக்கலாம். நம்ம கொஞ்ச நாள் என்ன தெரியுங்க செஞ்சிருவோம்? சோர்ந்து போய் ஒருத்தவங்களை குணப்படுத்துறதுக்கு எந்த எக்ஸ்டெண்டுக்கு போவோமோ அந்த எக்ஸ்டெண்ட்லாம் போக மாட்டோம். 4 நாள் ஹாஸ்பிட்டல் தெரியுமோ, டாக்டர் முடியாதுன்னு சொன்னால் அவ்வளோதான், போட்டுருவோம், அவங்கள விட்டுருவோம். அவங்களுக்கு பிரயாசப்படுவோமா? அவங்க குணமடைய முடியும்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்முடைய விசுவாசம் வருமானு கேட்டால் நாம் நினைக்கிறோங்க, நம்முடைய உள்ளம் சொல்லுது, நான் செய்கிறது ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக அன்பின் பிரயாசங்கிறத ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி காட்சிகளை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரிக்கு 2 குழந்தைகளும் மூளை முடக்குவாதத்தினாலே பாதிக்கப்பட்டு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், CPMR சில்ட்ரன்ஸ். 19 வருஷம் ஆகுது. 2 குழந்தைகளுக்காக 19 வருஷமாக போராடுறா. நான் ரொம்ப க்ளோஸாக அவங்க கூட பழகினதுனால சொல்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் அந்த குழந்தைகளை நம்மளால் சமாளிக்க முடியாது. ஒரு 1/2 hour நம்மளால் பேர் பண்ண முடியாது. நீங்கள் யாராவது ஒரு வேளை நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 1/2 hour அந்த குழந்தைய நீங்கள் பார்த்துக்கிற பொறுப்பு இருந்துச்சுன்னா யூ கேனாட், உங்களால் முடியாது. கொஞ்ச நேரத்தில் சோறு வந்துடும். நம்முடைய வயசான பெற்றவங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை நம்ம முடியாத யாரோ ஒருத்தவங்க நம்ம இடத்துல இருக்கிறாங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் செய்வோங்க, ஆனால் சோர்வு வந்துடும். நம்முடைய பிரயாசங்கள் தளர்ச்சியடைய ஆரம்பிக்கும், வெறுப்பு வந்துடும். ஏன் தெரியுங்களா? நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் அவங்க திருப்பி உங்களுக்கு செய்கிறது எல்லாமே எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஒரு விஷயம் கூட நன்மையாக இருக்காது. ஒரு பேரலைஸ்டு பர்சனுங்க, கை கால் நீட்டி படுத்திருக்கிறான், அவனால் என்ன திருப்பி கிடைக்கும்? நீங்கள் பண்ணுற எந்த உதவிக்கும் அவனோட ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அவனை தூக்கிட்டு திரியணும். இப்போது அவனுக்காக சுகத்துக்கு பிரயாசப்படணும். நாம் உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம வேலை செய்கிறதெல்லாம் நல்லா ஆரம்பிப்போம், பிரயாசப்படுவோம், ஆனால் அங்கேருந்து நமக்கு ஒரு வேளை நல்ல ரெஸ்பாண்ட் இல்லை, அவங்க நம்மளை பார்க்குற விதமோ அவங்க நம்மளுக்கு ஒத்துழைக்கலையோ, நம்ம செய்கிறதெல்லாம் ஒரு வேளை வித்தியாசப்படுத்திட்டாங்க. நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை வேம்பாயை கவனிக்கிறாங்க காந்தி ஃபேமிலி. வேம்பாயை சகோதரியால் மூவ் பண்ண முடியாது, ஒரே கட்டில் தான் படுத்திருக்கணும். அவங்க ஒவ்வொரு நாளும்
அவங்களால் ஏதாவது ஒன்று திருப்பி நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. நல்ல வார்த்தையாவது சொல்லுவாங்களா? கிடையாது. நீங்கள் எவ்வளவு கவனித்தாலும் குறை சொல்லுவாங்க. எல்லாம் நடக்கிறது. ஆனால் அவர்களுக்காக எடுத்துக்கொள்கிற பிரயாசம் என் விசுவாசத்தினால் எனக்கு உண்டாயிருக்கிற அன்பினால் வரக்கூடிய விஷயமா இருக்கணும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 பேரை பார்த்தாருங்க. இந்த 4 பேர் யார் தெரியுங்களா? விசுவாசத்துக்காக ஒரு கிரியை எடுத்துக்கிட்டாங்க. விசுவாசம் மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்குது, அதுக்கான பிரயாசம். எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு எனக்கு உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய முன்னாடி இருக்கிற இந்த சகோதரனுக்கு ஒரு காரியத்தை நான் நிறைவேற்றுகிற மட்டும் என் வேலையை நான் செய்வேன். இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் எத்தனை விஷயங்கள் அப்படி இருக்கு தெரியுங்களா? நாம் சொன்னோம், நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், நான் எவ்வளோ பண்ணிட்டேன், போதும் போதும், நான் இதுக்கு மேலே செய்ய மாட்டேன். என்ன நான் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்களே, செய்யும் பொழுது ரெஸ்பாண்ட் நமக்கு சரியில்லைன்னா நம்ம மனசு காயப்படுது. பேரலைஸ் பர்சன் என்ன ரெஸ்பாண்ட் கிடச்சிருக்கும்? அவனை தூக்கிட்டு போய் இறக்குறதுல அவங்களுக்கு என்ன, எந்த விதத்தில் அவன் ஒத்துழைச்சிருப்பான்? கையை மடக்கினா மடக்கிருக்க மாட்டான், நீட்டியிருந்த கை நீட்டி தான் இருந்திருக்கும். அவங்க தூக்கிட்டு போகிறதுக்கு அவனால் ஒரு சின்ன ஒத்துழைப்பு கூட கிடையாது. அவனை தூக்கிட்டு கூரை மேலே ஏறுறதுனா ஈஸி நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏதோ அந்த வசனத்தை அப்படி சாதாரணமாக படிச்சிடாதீங்க. கூரை மேலே ஏறி அவனை பத்திரமா வச்சு அந்த ஓட்டை பிரித்து உள்ளே இறக்குற வரைக்கும் அவனுடைய பிரயாசம் அவ்வளவு பிரயாசம். சீரியஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓட்டை பிரித்ததை பார்க்கல, அவங்க செஞ்சதை பார்க்க, அந்த மேலே இருந்த விஷயங்களுக்கு உள்ள ஒன்று இருக்குது, அது விசுவாசம். அவங்க நம்பிக்கையின் பொறுமையோடு அந்த வேலையை செஞ்சாங்க. தெசலோனிக்கேயரை பற்றி படித்தோம் இல்லையா நம்ம கேம்பில்? விசுவாசம்னா என்ன? அவங்களுடைய விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோர்கள், இந்த உறவுக்குள்ள சகோதர சகோதரிகள், இப்படி தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறதுக்கே நம்ம இவ்வளோ யோசிக்கணும். எவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டுருவோம். தேர் ஆர் ரேர் பீப்புள், கடைசி வரைக்கும் முகம் சுளிக்காமல் எல்லா காரியத்திலும் பிரயாசப்பட்டு செய்கிறவங்க ரேர் பீப்புள். அதே தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஏன் தெரியுங்களா? வேலை செய்யணும், உழைக்கணும்னா, பிரயாசப்படணும்னா கடைசி வரைக்கும் தாங்கி, கடைசி வரைக்கும் சகிச்சு, கடைசி வரைக்கும் கூட இருந்து உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் மிக 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 குறை. கொஞ்ச நாட்களில் சோர்ந்துருவோம். சரி, ஐ வாஸ் ட்ரெயின். என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்தை சொல்கிறேன். நான் 19 வயசில் பீகார் தேசத்தில், அந்த மாநிலத்தில் நான் ஊழியத்தில் இருந்தேன். இங்கே என்ன பிரச்சனை? இப்பொழுது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1997, ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய டெக்கேடே கடந்துருச்சு. இப்போது அந்த பட்டணங்கள், அந்த தேசத்தில் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் மருத்துவ உதவி கிடையாது. சாதாரணமாக மலேரியாவில் ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்னா, நாங்கள் அப்பா அம்மா இல்லாமல், சகோதர சகோதரி இல்லாமல், ஊழியக்காரங்களாம் ஒரு 20 பேர் தங்கியிருக்கிற இடத்துல ஒருத்தன் வியாதிப்பட்டான்னா இரவு முழுதும் அவனை முழித்து பார்த்து, அவனுக்கு உணவு கொடுத்து, அவனுக்கு மாத்திரை கொடுத்து, அவனை கவனிச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொட்டீன் போடுவாங்க, இவங்க இந்த சிக் பீப்புளை பார்த்துக்கிறது இவங்க இருக்கணும் அப்படின்னு. அப்போ மேக்ஸிமம் எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களை அக்கறையாக கவனிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவங்களுக்குள்ள அன்பு இருக்கணும், அவங்களுக்குள்ள பொறுமை இருக்கணும், அவங்க சகிச்சிக்கணும், அவங்க அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறதில் எந்த விதத்துலையும் முகம் கோணக்கூடாது.
இப்போ இந்த 4 பேர் யார், அவங்க பேர் என்ன, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே இல்லைங்க. எதுவுமே சொல்லப்படல. ஈவன் சொல்ல போனால் இந்த 4 பேற்றை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இப்போ வாசிங்க. திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அவங்கள பாராட்டி அவங்களுக்கு பயங்கரமாக சர்டிஃபிகேட் கொடுத்து, எப்பா நீங்கள்லாம் பயங்கர விசுவாசிங்க, இனிமேல் நீ பின்னால் வந்துருங்க அப்படி சொல்லாமல், இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரிக்காக ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறார். என்ன? சரி, நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்முடைய விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன நன்மை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப முக்கியமானது என்ன? இப்போ எல்லாருமே அந்த 4 பேர் உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க, இறக்கிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பார்த்த உடனே திமிருக்கு வந்திருக்காருன்னு என்ன பண்ண, நீ எந்திரிச்சு நடப்பான்னு சொல்லியிருக்கணும். அவர் அப்படி சொல்லலை. அவர் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல. இப்போ ஆக்சுவலாக அவங்க தேடி வந்தது எதுக்கு வந்தாங்க? சுகத்துக்காக வந்தாங்க. அவன் சுகமாகனு வந்தான், அவனை கூப்பிட்டு வந்தாங்க, அதுதான் கூப்பிட்டு வந்தாங்க. பிரயாசமும் அதுக்கு தான். இங்கே கொஞ்சம் அப்படி உற்று பார்க்கலாம். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திமிர்வாதனை பார்த்து அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டுடுச்சு. இப்போ வார்த்தை எப்படி இல்லை தெரியுங்களா? நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யார் மன்னிச்சா? இவர் டிக்ளேர் பண்ணுறார். இப்போ கவனிங்க, உள்ள யாரெல்லாம் உட்காந்துருக்கிறா? பரிசேயர் உட்காந்துருக்கிறாங்க, வேதபாரர் உட்காந்துருக்கிறாங்க, நியாயசாஸ்திரிகள் உட்காந்துருக்கிறாங்க. அவர் சொன்ன மாத்திரத்தில் அங்கே என்ன நடக்குது? அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இவ்வளவு காலமும் பைபிள் ஸ்டடியில் உட்கார்றவங்க, வேதத்தை படிக்கிறவங்க, வேதத்தை நன்கு ஆராய்ஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். என்ன தெரியும்? பாவங்களை ஒருத்தர் மட்டும்தான் மன்னிக்க முடியும். அது யார்? தேவன். இப்போ பாவ மன்னிப்புக்காக யூதர்கள் என்ன செய்வாங்க? அவங்க பரிகாரம் பண்ணுவாங்க. போயிட்டு இது வரைக்கும் சமாதான பலி அல்லது குற்ற நிவாரண பலி இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பலி செலுத்தினா ஆசாரியன் சொல்லுவான், நீ பலி செலுத்திட்டு உன்னுடைய பாவங்கள் என்ன பண்ணிடுச்சு? மன்னிக்கப்பட்டுடுச்சு. லேவியராகமம் புஸ்தகம் 4:5 நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவங்களுக்கு தெரிஞ்சுதான், அவ்வளோதான். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கப்பர்நகூமில் பல நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தையினால் வேலைக்காரன் சுகமடைந்தது அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. இயேசுவானவர் உட்கார்ந்து வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இயேசுவானவர் 4 பேரை பார்த்ததுக்கும் மற்றவங்க 4 பேரை பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இயேசுவானவரை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கும் இப்போ இயேசுவானவரை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்டால், இயேசுவானவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. உடனடியாக சொல்கிறாங்க, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். சரி, 22. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? இப்போ கவனிங்க, அவங்க சிந்தையில் என்ன யோசிக்கிறாங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட கேட்குறாரு. நீ என்னப்பா இப்படி யோசிக்கிற? ஒருவேளை ராஜேந்திரன் பிரதர் என்னை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னு நான் என்னால் சொல்ல முடியுமா?
எதையாவது நான் இப்போ அப்படியே அவர் யோசிக்கிறத நான் இங்கேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கும் அவருக்கு? உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிற விஷயத்த அப்படியே சொன்னான். யாராவது அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது, ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு நல்லா தான் சொல்கிறீங்க, இந்த ஆளுக்கு வேறு ஸ்தோத்திரம் பண்ணுறதை பற்றி அப்படின்னு மனசில் நினைக்கிறீங்க. ரைட், நான் அதை உடனே ஏன்பா அப்படி யோசிக்கிற, எனக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஏன்பா அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு நான் திருப்பி பதில் சொல்கிறேன். எப்படி இருக்கும்? நீங்கள் வாயை திறந்தெல்லாம் சொல்லலை, மனசில் தான் நினைக்கிறீங்க. மனசில் நினைக்கிற வார்த்தையை நான் அப்படியே சொல்லி ஏன்பா அப்படி சிந்திக்கிற அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் என்ன ஆகணும்? அடடா, நாம் நினைக்கிறதெல்லாம் இந்த ஆளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? ஒருவேளை நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரிங்களா, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிறது ஒன்று நினைக்கிறது ஒன்றா இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணுங்களேன். அவங்க நினைக்கிறாங்க, அவங்க ஒன்றும் வாய் திறந்தெல்லாம் பேசலை. ஆண்டவர் நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன மாத்திரத்தில் அப்படி ஒருத்தர் எங்கள் முன்னாடி இருந்தால் நான் அவரை பற்றி என்ன யோசிப்பேன்? அவர் அதிசயம் செய்கிறாருங்க, அவர் அற்புதம் செய்கிறாருங்க, அவர் எல்லாம் பண்ணுறாரு. இப்போ 4 பேர் ஓட்ட பிரித்து உள்ளே இறக்கி இருக்கிறாங்க. அந்த உள்ளே இறக்குறவங்கள அவர் ஒரு வேளை எழுந்துச்சு நடன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சொல்லட்டுங்களா, அங்கே உட்காந்து அத்தனை பேருக்கும் அது ஒரு சாதாரண விஷயம், ஒரு சுகமளிக்கிற விஷயம், அவ்வளோதான். இயேசுவானவர் சுகமளிக்க முடியும், அவ்வளோதான். இயேசுவானவர் கான்ட்ரவர்ஷியலா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். ஏன் சொன்னார்? ஏன் தெரியுங்களா? நீங்கள் அற்புதத்தை பார்த்த உடனே இனிமே இயேசு கிறிஸ்து தான் வருகிற மேசியான்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அப்படியே பின்னால் வந்துட போகிறாங்களா? இல்லை. அதனால தான் சொல்கிறேங்க, நம்ம பார்க்கிற விஷயங்களை வைத்து, கேட்கிற விஷயங்களை வைத்து என்ன நடக்கணுமோ அது நடக்காத இருக்கிற வரைக்கும் விசுவாசங்கிறது எல்லாம் நமக்கு ஸ்டோரி தான். நீங்கள் எத்தனை சம்பவங்களை பார்த்துருக்குறீங்க, எத்தனை அதிசயங்களை பார்த்துருக்குறீங்க, எத்தனை அற்புதங்களை பார்த்துருக்குறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க வந்து சாட்சியாக நிற்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, வியாதி இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக நிற்கணும்னு ஒருத்தர் நிற்கிறப்போ ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஆச்சரியத்தான் படுவீங்க. அதனால் உங்கள் விசுவாசம் வந்திருக்குமான்னு கேட்டால் வந்திருக்காது. இந்த 4 பேருடைய விசுவாசங்க, இந்த 4 பேருடைய விசுவாசம் பைபிள் ஸ்டடி உட்காந்து கேட்டது உங்களுக்கு இல்லை. இயேசுவானவர்கிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கதையாக கேட்டுன்னுக்கிறாங்க, வசனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன கிடையாது தெரியுமா? விசுவாசமே கிடையாது. நீங்கள் விசுவாச சபையில் 1000 பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டீங்க, 1000 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சியாக பேசியிருக்கிறாரு. ஆனால் ஒருவேளை ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா, இவர் ஏன் இப்படி பேசினார் இதை அப்படின்னு உட்காந்து நம்ம பக்கத்தில் ஆலோசனை பண்ணின்னு இருப்போம். நம்ம யார் தெரியுங்களா? நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள். நம்ம பல வருஷமாக சபையில் இருப்போம். ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா, ஏன் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, இவங்க ஏன் இப்படி செஞ்சிட்ருக்குறாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுனாங்க, அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க. ஹலோ, காலத்துக்கும் கதை பேசுவோம். ஒரு காரியம் நூதனமாக இருந்துச்சுன்னா அதை பற்றி விரிவாக விளக்கமாக, ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு, எவ்வளோ இவர் கர்த்தருக்கு விரோதமாக இப்படி பேசிக்கிறார் பற்றி, இவர் தேவனுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க இவர். அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன பேசுகிறாங்க, இவருடைய வார்த்தையில் எவ்வளவு தேவதூஷணம் இருக்கிறது, தேவன் மட்டும்தான் மன்னிக்க முடியும். இவங்க ஒருவேளை லேவி ராகமத்தை படித்தாங்க, எல்லாம் படித்தாங்க. ஆனால் தானியேல் புஸ்தகத்தை ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவங்களுடைய உள்ளம், வசனத்தை படித்தவங்க தான், அந்த வசனம் அவங்களுக்கு கிரியை செய்யாதபடிக்கு ஒருவேளை அவங்க உள்ளம் கேடுகட்டு நிலைமை போய் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருங்கிறதையும் அவங்களால யோசிக்க முடியல. நீங்கள் கூட தான் இங்கே உட்காந்துருப்பீங்க, உங்கள் இருதயம் இருக்கக்கூடிய கடினம் இருக்குது தெரியுங்களா,
மேலோட்டமாக விஷயங்களை பார்க்கும், மேலோட்டமாக சிந்திக்கும். நான் ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு ஓடுவேன். ஆனால் கர்த்தர் ஒரு விசுவாசத்தை அங்கே இருக்கிற அவ்வளவு பேருக்கும் இருக்குன்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அங்கே இருந்தவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? இவர் தேவ தூஷணம் சொல்கிறார். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தனை பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது ஈஸியா, எழுந்து நடன்னு சொல்கிறது ஈஸியா? பேரலைஸ்டாக இருக்கிறவனை எழுச்சி நடங்கிறது ஈஸியா? அது கஷ்டம். உன் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சுப்பா உனக்கு அப்படின்னு சொல்கிறது கஷ்டமா? இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு இவர் யார்? தானியேல் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க. ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். பாருங்க, மனுஷகுமாரன் அப்படின்னு ஒரு வார்த்தைங்க இருக்குது இல்லையா? யார் அந்த மனுஷகுமாரன்? இப்போ நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். அங்கவும் சரி, லூக்கா 5க்கே வந்துருங்க. லூக்கா 5வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, பூமியில் மனுஷகுமாரனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. கர்த்தத்துவம் வல்லமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அவர் பூமியில் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் ஒருத்தனை ஒரே வார்த்தையில் சுகப்படுத்த முடியும். ஒரே வார்த்தையில் காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். இவருக்கு காற்றும் கடலும் கட்டுப்படுகிறதே. ஆச்சரியம். உண்மையாகவே அவங்க பைபிளை ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா மனுஷகுமாரனுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பைபிள் ஸ்டடியில் வந்து என்ன செய்கிறோம் தெரியுங்களா? இப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆதியிலேருந்தே நமக்கு எது தோதாக இருக்குதோ அதை மட்டும் கேட்போம். நமக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை கேட்போம். நாம் பார்க்குற பார்வையிலேயே கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருப்போம். நம்ம எப்படி துவங்கணுமோ அதே பார்வையிலேயே சாகிற வரைக்கும் நம்ம பயணம் அப்படியே தான் இருக்கும். நாம் உண்மையை புரிஞ்சிக்கிறதுக்கு பிரயாசப்பட மாட்டோம், நேரம் எடுக்க மாட்டோம். இப்படி சொல்கிறாருன்னா இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு தாழ்மையோடு கேட்க மாட்டோம். அதை எப்படி ஒரு விசுவாசத்தை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு சொன்னார்னா இதுக்கான அர்த்தம் என்ன ஆண்டவரேன்னு கேட்குற தாழ்மை கிடையாது. நீ எப்படி இப்படி பேசலாம்? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு அவர் தப்பாக பேசுகிறார். தானியேல் சொன்ன மனுஷகுமாரனுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். வந்தவர் மனுஷகுமாரன்னு. இப்போ இந்த சம்பவம் முடிஞ்சு ஜனங்க என்ன பண்ணாங்க பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 26வது வசனம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அதனாலே எல்லாரும் விசுவாசத்துக்குள்ளே வந்தாங்கன்னா இருக்குது. அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அவ்வளோதாங்க. அவங்களுக்கு பயம் வந்துச்சு, அதிசயத்தை பார்த்துட்டோம், ஆச்சரியம். ஆனால் ஒருத்தருக்கு என்ன வரல? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அற்புதம் நடக்கிற இடத்துல மக்கள் விசுவாசத்துக்கு வந்துடுவாங்கன்னு? கிடையவே கிடையாது. 1000 அற்புதம் வந்தாலும் விசுவாசம் வராது. ஏன் தெரியுமா? அவங்க தேடுறது வேற, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடுறது இன்னொன்று. என்ன தெரியுமா?
நீ மனுஷகுமாரன் உன் பாவத்தை மன்னிக்க முடியும் என்னைக்கு நீ நம்புறையோ அன்னைக்கு உனக்கு விசுவாசம் உண்டு. ஒருவேளை நீ சுகத்தை தேடி வரலாம். சுகத்தை தேடி வந்த இடத்துல தேவன் என் பாவத்தை மன்னிக்கிறாருன்னு நீ எப்போ நீ புரிஞ்சுக்கிறியோ, ஏன் தெரியுங்களா, இந்த மனுஷன் ஒருவேளை பாவத்தில் நிறைந்த ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தினால ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே இருந்திருக்கிறான். அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுறது தான் முதல் விஷயம். ரெண்டாவது அவன் எழுந்து நடக்க வேண்டிய விஷயம். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறத எத்தனை பேர் புரிஞ்சிக்க போகிறாங்க? சபைக்கு நம்ம நிறைய பேர் எத்தனை பேர் இவ்வளோ காலம் வந்திருக்கிறோம். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு கிருபையாக இருக்கணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும், என் வியாதி போகணும். எஸ், அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர், நம்ம பிரச்சனையில் அவர் தான் உதவி செய்கிறவர். ஆனால் எத்தனை பேர் என் பாவம் கழுவப்படணும், நீங்கப்படணும்னு சொல்லி வந்து உட்கார்றவங்க எத்தனை பேர்? இவ்வளோ விஷயத்தை பார்த்துருக்குறோம், எத்தனை உதாரணத்தை பார்த்துருக்குறோம். ஏன் நமக்கு விசுவாசம் வர்றதில்லை? நம்ம விசுவாசம் என்ன தெரியுங்களா செஞ்சுருக்கணும்? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அதுக்கு என்ன செயலை என் வாழ்க்கையில் நான் காட்டுறேன். ஒருவேளை சொல்லப்போனால் செயல் இல்லாத ஒரு விசுவாசம் உங்ககிட்ட இருக்குன்னா, கர்த்தர் தெளிவாக சொல்கிறாருங்க, கடைசி நாளிலே வெளியாக்கப்பட போகிற அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு நான் எப்படி இருக்கிறேன். தேவனுடைய பலத்தில் நான் காக்கப்பட்டிருந்தாலும் விசுவாசம் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? இது வரைக்கும் விசுவாசத்துக்கான செயல் எங்கே இருக்குது? ஒருவேளை யாக்கோபு சொன்னார் இல்லையா, எனக்கு விசுவாசம் இருக்குது, உனக்கு கிரி இருக்குது. அவன் கேள்வி கேட்பான், என்கிட்ட கிரி இருக்குதுடா, என்னால் கிரியை காட்ட முடியும், நீ விசுவாசத்தை காட்டுன்னு கேட்பான். நீங்கள் சொல்லுங்கள், இந்த செய்திகளை உட்காந்துக்கிட்டு என் விசுவாசத்தினுடைய கிரியை இது. நீங்கள் சொல்லிடாதீங்க, நான் டெய்லி 5 சாப்டர் படிக்கிறேன், நான் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் உண்மையவே காணி கொடுக்குறேன், நான் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வந்துடுறேன். இது விசுவாசத்தினுடைய கிரியைன்னு சொல்லிடாதீங்க. விசுவாசத்தின் கிரியை தேவன் யாருன்னு புரிஞ்சிக்கிறதுல இருக்குது, சத்தியம் எதுன்னு தெரிஞ்சிக்கிறதுல இருக்குது. நான் என்னுடைய விசுவாசத்தினுடைய கிரியை, அதனுடைய பார்வையே வேற. நான் கர்த்தரை பார்க்கிற பார்வை வேற, கர்த்தரை புரிந்து கொள்ளுகிற விதம் வேற. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க 4 பேர், அவங்க புரிஞ்சுக்கிட்டதை பைபிள் படித்தவங்க புரிஞ்சிக்கல. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்பி பார்க்குறாரு, இங்கே இருக்கிற யார்ட்டுமே விசுவாசம் கிடையாது. அதனால தான் அவர் எடுத்த உடனே சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எனக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறத நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்போ தான் நீ என்னை ஒழுங்காக பார்க்குற. இயேசுவனை எதுக்காக முன்னாடி உட்காந்துருந்தாங்க? ரபி, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவாயனாக இருக்கிறான், அவன் நமக்கென்று ஒரு ஜபாலயத்தை கட்டினான். என்ன இயேசுக்கு உங்களுக்கு என்ன உறவு? இவரும் யூதர், இவர் போதகர், நாங்கள் நியாயபரமான போதகர்கள், எவருக்கும் எனக்கும் லிங்க் இருக்குது. ஆனால் இயேசுவை சரியாக பார்க்கல. சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, they saw Jesus but they never see what he is. அவங்க இயேசுவை பார்த்தாங்க, ஆனால் அவர் யாருன்னு அவங்க அறிந்து கொள்ளவே இல்லை. இயேசுவானவர் அந்த 4 பேரை பார்த்தாரு, அவங்க விசுவாசம் என்னன்னு சொன்னார். அப்போ நீங்களும் நானும் இத்தனை வருஷம் சபைக்கு வந்த பிற்பாடு உங்களை பார்த்த உடனே தெரியுங்க, நீங்கள் உண்மையாக விசுவாசத்தில் தான் இருக்கிறீங்களா? நீங்கள் பேசுகிறதுல தெரியும், நீங்கள் நடந்துக்கிறதுல தெரியும், ஒவ்வொரு செயலையும் தெரியும். நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து உட்காந்து இன்னும் கூட உங்களுடைய உடல்நிலையை ஒழுங்காக வச்சு நான் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு ஆயத்த பண்ணு இல்லாமல், நானும் 10 வருஷமாக பார்க்குறேன், அந்த சகோதரர் தூங்கிட்டு தான் இருக்கிறார், இந்த சகோதரி தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதுக்கு? அவங்க நினச்சிக்கிட்டாங்க, நான் பைபிள் ஸ்டடிக்கு வந்துட்டேன், நான் வந்து ஆராதனைக்கு வந்துட்டேன், நான் வந்து உட்காந்துட்டேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, உனக்கு விசுவாசமே கிடையாது. விசுவாசம் இருந்திருந்தா உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய உழைப்பு, இந்த நல்லா புரிஞ்சுக்குங்க, விசுவாசங்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட பிரயாசத்தை செயலில் காட்டுறீங்கன்னு. பேச்சு யார் வேணால் பேசலாங்க,
நீங்கள் மைக் கொடுத்து ஆராதனை நடத்துனா நம்ம ஆளுங்களாம் இப்போ கை தேர்ந்துட்டாங்க. ஆமாங்க, அவ்வளவு அழகாக பேசுகிறீங்க, சூப்பராக பேசுகிறாங்க. ஆனால் பிரயாசத்தை நீங்கள் பாருங்கள், உழைக்க மனசே கிடையாது, வேலை செய்ய மனசே கிடையாது. இன்னும் சொல்கிறேன், நம்ம புதுசாக ஒரு காட்சி பார்க்குறோம். 4 ஆண்கள் இந்த பாத்திரத்தை விளக்குறாங்க. அவங்க விளக்கட்டும், திமிரு பிடிச்சவங்க அவங்க விலைக்கு போகிறாங்க. யாருன்னா ஆம்பளை போய் வளர்க்குவாங்களா? ஆம்பளைங்கெல்லாம் பேசுது. ஆம்பளைங்களுக்கு எதுக்குப்பா இந்த கொழுப்படுத்த வேலை? லேடிஸ் யாருன்னா வளர்க்குவாங்க. யார் வளர்க்குவாங்க? அந்த 4 பேர் வளர்க்குவாங்க. அதுக்கப்புறம் மீதிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு கர்த்தர் மீது அன்பு இருந்தால் நான் எப்படிப்பட்ட பிரயாசத்தை, என் விசுவாசத்தை பிரயாசத்தில் காட்டுவேன். பாண்டிங்க எல்லாருமே, நான் உங்களை எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் கவனித்தேன். இந்த பாட்டு பாடுறதுல 10% பேர் தான் முணுமுணுக்கிறீங்க. மீதி பேர் 2 பேர் பார்த்தோம் ஃபோன் நோண்டிருந்தீங்க. பாட்டு நேரத்தில் உங்கள் ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துருக்குறீங்க. பாட்டு நேரத்தில் அத்தனை பேரும் வாயை மூடிட்டு உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் பாட்டு பாடுறது கிடையாது, என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு நான் உங்களுக்கு முழுக்க ஒரு ரவுண்ட் முழுக்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள்லாம் யார் யார் என்னென்ன செஞ்சீங்கன்னு உங்களை நான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாட்டு ஒரு சிலர் பாடினாங்க, ஜெபித்திடுவோம் கொடுத்திடுவோம் துரிதமாய் புறப்படுவோம். எங்கே புறப்பட்டீங்க சொல்லுங்கள்? தேவை நிறைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். பாட்டு எதுக்கு இந்த பாட்டை சூஸ் பண்ணோம்? நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, என் விசுவாசம் அவங்கள இயேசுகிட்ட கொண்டு வரும். நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ செய்தி கேட்டீங்க, பேரலைஸ்டான ஒருத்தனை தூக்கின்னு வந்து கர்த்தர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன பிரயாசப்பட்டீங்க? எத்தனை பேரை பைபிள் ஸ்டடி கூப்பிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் ஆராதனை கூப்பிட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? நீங்கள் எவ்வளோ நீங்கள் விட்டு கொடுத்தீங்க? உங்களை ஜென்டலாக அப்படியே மினிக்குன்னு வந்து ட்ரெஸ் போட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் எழுந்து போகிறதுக்கு அதானே விசுவாசம்? நாம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியை படிச்சோன்னா 4 பேர் பிரயாசப்பட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு மேலே விசுவாசம் வச்சுருக்கிறேன், அதனால் இத்தனை பேரை நான் சபை கொண்டு வர்றதுக்கு என்னால் நான் எல்லா பிரயாசத்தையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் நம்பிக்கையின் பொறுமையோடு கர்த்தர்கிட்ட என் விசுவாசம் 4 பேரை கொண்டு வந்து சேர்க்குது. என்ன செஞ்சுருக்கிறேன்? 20 வருஷமாக நீங்கள் விசுவாசம் இல்லை. எத்தனை ஆத்துமாவுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டீங்க? உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை என்ன? அன்பின் பிரயாசம் என்ன? உங்களுடைய நம்பிக்கையின் பொறுமை என்ன? எதுவுமே கிடையாது. சிம்பிளாக வாங்க கிறிஸ்மஸ்க்கு வாங்க. நம்ம எல்லாரையும் கிறிஸ்மஸ் கூப்பிடுவோம்ல, கூப்பிட்டோம், முடிஞ்சிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உன் விசுவாசம் என்னன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ வருவ, பைபிள் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்குவே. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் அவங்க வந்து இன்றைக்கி இப்படி ஷேர் பண்ணாங்க, ஏன் பாஸ்டர் இப்படி பேசினார், பாஸ்டர் இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இல்லை, பாஸ்டர் வந்து இன்றைக்கி ரொம்ப கோபமாயிட்டார் இல்லை. போங்க, உங்களுக்கு கடைசி வரைக்கும் சுட்டு போட்டால் கூட விசுவாசம் வராது. ஏன் தெரியுமா? நீங்கள் வந்து பார்த்து உணர்ந்து விசுவாசிக்க வேண்டியவங்க. விசுவாசத்தினால கிரியை வந்திருக்கணும், விசுவாசத்தினால பிரயாசம் வந்திருக்கணும், விசுவாசத்தினால பெர்சிவரன்ஸ்ன்னு சொன்னால் எவ்வளவு காலமானாலும் பொறுத்து பொறுத்து இருந்து கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு காத்திருக்கணும். என்ன நடந்திருக்குது விசுவாசம் சபையில், நம்பிக்கை சபையில்? சொல்லுங்களேன், நம்ம என்ன பிரயாசப்பட்டிருக்கிறோம்? காணிக்கை கொடுத்துட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம். ரேர் பீப்புள். ஒரு சிலருடைய விசுவாசத்தை நான் பார்க்குறேன், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு. நம்ம ரொம்ப சிம்பிள் இல்லை, என் குடும்பம் நான் எந்த. ஆண்டவர் சொன்னார் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு சுகம். ஓகே, ஆண்டவர் வந்து ஏஞ்சி நடப்பான்னு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் சிம்பிள், அங்கே அதோட மேட்ரு முடிஞ்சிடுச்சு, எல்லாம் ஏஞ்சி போயிருப்பாங்க. இயேசுவனோட திரும்ப நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் என்ன ஃபெய்த் வந்திருக்கணுமோ அது அவங்ககிட்ட இல்லை. ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களை கர்த்தருடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்து அவங்க பாவம் மன்னிக்கப்படணும், அவங்க விடுதலை இடணும், நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் இது வரைக்கும்? நல்லா சிந்திக்கலாங்க.
விசுவாசங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் 4 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம். லிசன் கேர்ஃபுல்லி. இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், 4 பேர் கூரை மேலே தூக்கிட்டு ஏறினதுக்கு 4 பேருக்கும் ஒத்துமை வேணும். 4 பேரும் ஒரே மாதிரி பிடிக்கணும். 4 பேருக்கும் ஒரே சிந்தை இருக்கணும். இந்த சபையில் நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் விசுவாசத்தோடு இருந்தா அந்த விசுவாசத்தோடு ஒன்றா சேர்ற இன்னொரு நபர் யார்? 4 பேர் யார்? இங்கே யார் 4 பேர் ஒன்றா இருக்கிறோம்? 4 பேர் சேர்ந்தா நாசமாக்குறோம். குரூப் கூடி கேடு கட்டதை பேசுகிறோம், எல்லாரையும் அழிக்க பார்க்குறோம். நம்ம 4 பேர் சேர்ந்தா இன்னும் 4 பேரை கெடுப்போம். 4 பேர் ஒன்றா சேர்ந்து நின்னதை விசுவாசன்னு பார்த்தார் கர்த்தர். நான் இன்னொரு சகோதரியோட பேசுகிறேன், இன்னொரு சகோதரனை பேசுனா விசுவாசத்தை வளர்க்க ஒரே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாகி நாங்கள் 4 பேர் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் ஒருத்தனை தூக்கின்னு வர்றதுக்கு. எங்கே இருக்குது அந்த விசுவாசம்? விசுவாசம் சபையில் நான் ஒருத்தர் இருந்தார்னா அவர் என்னத்துங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறார், அவர் நல்லா பண்ணுறார். 2 கமெண்ட்ரி வருது. ஒன்று பண்ணுறவரை பார்த்து சூப்பராக பண்ணுறாருங்க, வெரி குட். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தேவையில்லாத வேலைலாம் இவர் யாரும் செஞ்சிட்ருக்கிறார். நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோம், 4 பேரை கூட்டி சேர்க்கறதுக்கு என்ன பிரயாசப்பட்டாங்க. அடுத்து நீங்கள் ஏன் அவங்க கூட போய் கை சேர்ந்து பிடிக்கல? அப்படி 4 பேர் சேர்ந்து பிடிச்சிருந்தோம்னா கர்த்தர் அவருடைய மகிமையை அங்கே விளங்க செஞ்சிருப்பார்ல. யாரும் செய்யலை. 4 பேர் சேர்கிற விசுவாசம் எப்பேற்பட்ட பலமுள்ள விசுவாசம். விசுவாசம் சபையில் பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டர் மட்டுமே கடைசி வரைக்கும் தான் என்ன அர்த்தம்? இன்னொருத்தர் எந்த ஸ்டீஃபன் எங்கே இருக்கிறாரு? இன்னும் 4 ஸ்டீஃபன் வந்து தான் என்ன ஆயிருக்கும்? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் சிந்திக்கலாமா? சும்மா ஏதோ கூடணும் ஒரு வசனத்தை படித்தோம் போகணும் இல்லை. இதெல்லாம் சத்தியத்தில் இருக்குது. இதே பகுதியை இன்னும் 1 மணி நேரம் பேசணுவோட நான் பேசுவேன். ஏன் தெரியுங்களா? அவ்வளவு ஆழம் அதுக்குள்ளே இருக்குது. நம்ம அப்படிலாம் வந்து பார்க்குறதுக்கு வர்றதில்லை. வந்து செய்தி அப்படியே ஏனோ தானோ வந்து உட்காந்து கேட்டு ரைட் ஓகே இப்போ முடிஞ்ச உடனே நம்ம வேலை. ஆண்டவர் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? இன்றைக்கி உன் தனிப்பட்ட விசுவாசமும் சரியில்லை, உன் சேர்க்கையும் சரியில்லை. 4 பேர் ஒன்றா சேர்ந்து வந்து என் முன்னாடி நின்ன விஷயத்தை நான் பார்த்தேன். ஆச்சரியமாக சொல்கிறேன், விசுவாசனா இப்படி இருக்கணும். கணவன் மனைவி 2 பேர் ஒன்றாயிட்டிங்களா விசுவாசத்தில்? ஒரு கணவனும் மனைவி உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, 2 பேருக்கும் ஒரே விசுவாசம் இருக்கா? 2 பேர் ஒருமனப்பட்டா உங்கள் வீட்டில் கர்த்தர் இருக்கிறாரா? எந்த வீட்டில் இருக்கிறாரு? கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றவங்க ஒரு பக்கம். பிரிந்து கிடக்கிற வீட்டில் எங்கே விசுவாசம் இருக்குது? சேர்ந்து பிரயாசப்படுறது, சேர்ந்து வளர்றது, அது இல்லாத பட்சத்தில் விசுவாசத்துக்கும் நமக்கு ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம பேசிக்கலாம், ஒன்றா இணைஞ்சு 4 பேர் வர்றதுங்கிறது விசுவாசத்தை பற்றி பேசுகிறக்கூடிய விஷயம். நம்ம இணைஞ்சிருக்கிறோமா? செய்ய போகிறோமா? கர்த்தர் நம்மக்கிட்ட பேசிட்டோம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணும். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ளப்பா, நாங்கள் யாருங்கிறத நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் அடையாளம் காட்டுறீங்க. எவ்வளோ காலம் ஆச்சு நாங்கள் நியாய சாஸ்திரிகளோ போல், பரிசேரை போல், வேத பாரகரை போல் வேதத்துக்கிட்ட உட்காந்து வசனம் கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் செயலில் நாங்கள் ஒன்றா என்றைக்கு இணைஞ்சதே இல்லை. நாங்கள் விசுவாசத்தை வளர்க்கலை, கிரியை வளர்க்கலை, பிரயாசத்தை வளர்க்கலை, பொறுமையை வளர்க்கலை. விளைவு கர்த்தர் யாருன்னு அறிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு இடமே இல்லாத போது. கர்த்தாவே, நாங்கள் இணைஞ்சு வர்றதுக்கான இருதயத்தை தாங்க. இப்போ கூட கடினமாகி எஞ்சி ஓடுறதுக்கு எங்களுக்கு இருதயம் இருக்குதுன்னா எங்களுடைய மீட்பு கேள்விக்குறி. இன்றைக்கும் உட்கார்ந்து உடஞ்சி நான் இவ்வளவு குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என்னை நான் மாற்றணும்னு உணர்கிற இருதயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே மேலோட்டமாக நிறைய பேர் சிரிக்கலாம், நிறைய பேர் உறவாக பேசலாம், ஆனால் அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறத கர்த்தர் நீங்கள் அறிகிறீங்க. கர்த்தாவே, உம்முடைய ஆன்சர் மனுஷகுமாரன் யாருன்னு நீங்கள் அறிந்து கொள்வது அவசியம்னு சொன்னீங்க. கர்த்தாவே, நீங்கள் எல்லா வல்லமையும் படைத்த தேவன். நாங்கள் அதை புரிஞ்சு விசுவாசிக்க, உம்மிடத்தில் நாங்கள் எப்படிப்பட்டவங்களாக இணையணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய தயவு ஆளுகை செய்யட்டும். உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாக அர்ப்பணித்து
மீட்பர் பாதமணிந்து நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.